ஹாய் பேரர் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து நேற்று மேட்ச் நடந்தது. இதில் வந்து இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடக்கிறதுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது வந்து ஒரு தேசத்தை வந்து தேசபக்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கிற அந்த ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மகிட்ட வந்து தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து பிரச்சனையே இல்லை அப்படின்னாலும் இந்த மேட்ச் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அது பாகிஸ்தான்டா, இது இந்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்க்களம் மாதிரி தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லணும். இது வந்து அங்கே விளையாடுற பிளேயர்ஸ்கிட்ட இருக்கோ இல்லையோ தவிர அந்த கமெண்டேட்டர்ஸ்கிட்ட வந்து அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லணும். நீங்கள் வந்து கிரிக்கெட் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த இந்தியன் பாகிஸ்தான் மேட்ச்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்தியா வந்து பாகிஸ்தான் கிட்ட தோத்துடுச்சு அப்படின்னாலே ரொம்ப வந்து ஒரு பெரிய தப்பு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. எப்படா வந்து பாகிஸ்தான்கிட்ட தோக்கலாம், பாகிஸ்தான் வந்து யாரு நம்மளுக்கு எதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து எப்படியாவது பாகிஸ்தானோட அந்த டீம் வந்து இந்த இந்தியன் கமெண்டேட்டர்ஸ் வந்து எப்படி பாகிஸ்தான் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையும் இந்த மாதிரி வந்து பாகிஸ்தான் டீமை வந்து ரொம்பவும் வந்து கீழ்த்தரமாக வந்து பேசுறது, அது வந்து சும்மா டப்பா டீமு அந்த மாதிரி சொல்கிறது. நேற்று வந்து சீக்கா சொல்லுவார் பார்த்துருப்பீங்க, கேட்ச் வந்து ஒருத்தர் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி மிஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு வந்து ஒரு ரன் அவுட் ஆகிடும். அந்த ரன் அவுட் கேட்ச் பிடிக்கிற டைமில் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பாகிஸ்தான்கிட்ட வந்து நமக்கு தெரிஞ்சது தான், அதாவது இந்த கேட்ச் விடுறது வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ரெகுலராக வந்து பண்ணுறது தான், ஆனால் அது வந்து தெரிஞ்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அவுட் ஆகணும்னே இது வந்து நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டாரு. ஆக மொத்தம் வந்து பாகிஸ்தான் டீம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட எதிரி டீம், ரொம்பவும் அதாவது விளையாட்டை தவிர வேற ஒரு விஷயத்துலையும் வந்து அவங்களுக்கு எதிரி அப்படிங்கிறத வந்து அந்த கிரிக்கெட் மூலிமா வந்து நமக்கு தேசபக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் நம்மளை வந்து அந்த இந்தியா பாகிஸ்தான் அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க நம்ம கூட இருந்தவங்க தான், நம்ம கூட இருந்துட்டு நாங்கள் வந்து தனியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முழு சம்மதத்தோட வேறு நாட்டுக்கு போகிறோம், நாங்கள் வந்து தனி நாடாக போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமாக சேர்ந்து அவங்க போயிட்டாங்க. ஓகேங்களா? அதனால வந்து அவங்க வேற நம்ம வேறலாம் கிடையாது, நம்மளோட இருந்தவங்க தான் அவங்க. அதனால வந்து அவங்களும் நம்மளும் ஒன்று தான். ஆனால் இந்த கிரிக்கெட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா வேற பாகிஸ்தான் வேற. அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னாலே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட ஆரம்பிச்சிடறான். இது வந்து இப்போ தொடங்கினது இல்லை, இது வந்து முன்னிலேருந்து இருந்துக்கிட்டு இருக்கு, இதுங்கள்ட்ட வந்து நம்ம தோத்துடக்கூடாது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிற மாதிரியே தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்தியா பாகிஸ்தான் அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டை அது வேற இருக்கட்டும், ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஆல்ரெடி வந்து ஒன்றா இருந்தவங்க தான். ஆல்ரெடி ஒன்றா இருந்துட்டு ஏதோ ஒரு பங்காளி சண்டை மாதிரி வந்து பிரிஞ்சுட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? ஆக மொத்தம் அவங்க வேற இவங்க வேற, ரெண்டு பேரும் வேற வேற கிடையாது, ரெண்டு பேருமே வந்து ஒரே நாடு தான். ஓகேங்களா? ஆனால் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ. ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட்ல இவங்க சொந்தக்காரங்க எங்கே இருந்திருக்கலாம், இவங்க சொந்தக்காரங்க எங்கே இருந்திருக்கலாம். ஆக மொத்தம் இவங்களோட சொந்தக்காரங்கள்லாம் இங்கேயும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால வந்து அவங்க வேற இவங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிக்கெட் மூலயமா, அதாவது இந்த விளையாட்டு அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு மதமோ இல்லை வந்து ஒரு நாடோ இல்லை ஒரு எந்த ஒரு கேஸ்ட் பேஸோ அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து பிரிவினை இருக்கக்கூடாது, விளையாட்டு அப்படிங்கிறது வந்து அனைவரும் வந்து பங்கேற்று விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விளையாட்டு அப்படிங்கிறதே வந்து இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த கிரிக்கெட்டில் வந்து நீங்கள் வந்து இந்தியா வேற பாகிஸ்தான் வேற, இந்தியா கிட்ட தோத்துட்டா பாகிஸ்தான் வந்து அவங்க வந்து எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. இப்போ ஒருவேளை அவங்களும் அந்த மாதிரி நினைப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களும் அப்படி நினச்சி தான் ஆகணும். இப்போ வந்து இந்தியா வந்து அவங்கள்ட்ட தோத்துட்டா வந்து பெரிய நாட்டுக்கே வந்து ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்ட மாதிரியும், அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சிட்டா அப்படின்னா பாகிஸ்தான் வந்து நாங்கள் வந்து எங்கள் நாட்டுக்கு பெருமை தத்து கொடுத்துட்டோம், இதே வந்து அவங்க தோத்துட்டா எப்பா நம்ம தான் இந்தியாவுக்கு வந்து பெருமை தத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த கிரிக்கெட் மேனேஜ்மெண்ட் வந்து சொல்கிற மாதிரி இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். விளையாட்டை வந்து விளையாட்டை தான் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் நாடையோ இல்லை வந்து ஒரு மதத்தையோ இல்லை வந்து ஒரு மொழியையோ வச்சு நீங்கள் வந்து இதில் விளையாடக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் விளையாடுறது வந்து கிரிக்கெட் தான் விளையாட போகிறீங்க. அதை விட்டுட்டு ஒரு மக்களோட ஒரு மொழியையும் மதத்தையும் அந்த நாட்டோட பக்தியையும் அதை வச்சு விளையாடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு இதாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தானை தோத்துட்டா அது ஒரு விளையாட்டு தானே, அது வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாலும் அவங்க ஜெயிக்கட்டும், அது வந்து ஒரு விளையாட்டு அப்படின்னு வந்து நினச்சிக்க வேண்டியதான். ஓகேங்களா? எந்த ஒரு நாடாக இருக்கட்டும், எந்த ஒரு நாடாக, வெஸ்ட் இண்டீஸாக இருக்கட்டும் இல்லை அயர்லாந்தாக இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், அவங்க வந்து நம்மள்ட்ட ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு விளையாட்டு. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து விளையாட்டு சாதகமாக இருந்திருக்கு, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. நம்ம ஜெயிக்கிறப்ப நம்மளும் சந்தோஷமாக இருக்கும், அவங்களும் வந்து அதே மாதிரி நினைக்கணும். மொத்தத்தில் ஒரு விளையாட்டு அப்படிங்கிறதே வந்து அனைவரையும் வந்து ஒன்று சேர்க்கறதுக்கான உருவாக்கப்பட்டது தான் இந்த ஒரு எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கிறப்ப இதுலேயும் வந்து இந்த ஒரு பிரிவினையை வந்து நீங்கள் வந்து விதைச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த விளையாட்டுங்கிறத விட ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிற ஒரு மைதானமாக வந்து ஆகிடும். விளையாடுற மைதானத்தை விட அது வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிற மைதானமாக ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த வேர்ல்டு கப் உருவானதுலேருந்தே வந்து பாருங்கள், அப்போத்துலேருந்தே இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே வந்து ஒரு போர்க்களம் மாதிரி தான்.
இந்த இடத்துல வந்து யார் ஜெயிச்சாலும் யார் தோத்தாலும் ஒரு வன்மம் இருந்துகிட்டே இருக்கும். இந்தியா வந்து ஜெயிச்சிட்டாலும் வந்து பாகிஸ்தான் மேல வந்து ஒரு வன்மத்தை வந்து இந்தியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இந்தியா மேல வந்து ஒரு வன்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஹிஸ்டரி எடுத்து பேசுறது, அதாவது இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் வந்து வெளில போனது இல்ல, அதை வச்சு வந்து பேசுறது. அது வந்து இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் போனது வந்து எங்களோட இஸ்லாம் வந்து அதிகமா இருக்கு, அதனால அவங்க வந்து வேற நாடா வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முழு சம்மதத்தோட வந்து வெளியில போயிருக்காங்க. அதனால வந்து அவங்க வேற நாடா போயிட்டாங்க அப்படிங்கிறதால அவங்கள வந்து நம்ம வன்மை மூலமா வந்து தாக்குறதும் கூடாது. நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வந்து அவங்களோட சேர்ந்து இருந்திருக்கோம், அதனால வந்து அவங்கள வந்து நம்ம வந்து திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கணும், நம்மளும் நினைக்கணும். அப்படி இருக்கிறப்ப தான் நம்ம இந்தியா பாகிஸ்தான் இடைப்படுற இந்த போரா இருக்கட்டும், இந்த விளையாட்டுல இருக்கிற அந்த வன்மமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து குறையும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனால வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு விளையாட்டு டீம் தான். அப்படி இருக்கிறப்ப இதுல யார் வேணாலும் ஜெயிக்கட்டும், நம்ம பாகிஸ்தான் ஜெயிச்சா கூட நம்ம வந்து சந்தோஷமா ஏத்துக்கணும். ஏன்னா அவங்க நம்மளோட சொந்தக்காரங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க சொந்தக்காரங்க வந்து ஜெயிக்கிறப்ப நம்ம வந்து சந்தோஷமா சரி நம்ம பாகிஸ்தான் தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா எடுத்துட்டு போயிட வேண்டியதான். ஏன்னா விளையாட்டு அப்படிங்கிறதே வந்து ஜாலியா வந்து பார்த்து என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு மட்டும்தான், ஓகேங்களா? அதை விட்டுட்டு இதுல வந்து தேசபக்தியை உள்ள நுழைச்சி இதுல வந்து நீ தோத்துட்ட, அவன் வந்து பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஒரு வன்மத்தை ஏற்படுத்தி, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். விளையாட்டுங்கிறதே விளையாட்டா வந்து பார்த்துட்டு விளையாட்டா கடந்து போயிடணும். அதை விட்டுட்டு அவன் வந்து ஜெயிச்சிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வன்மத்தை கக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு மைய கருத்தா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்போ வந்து இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு, அதை வந்து அந்த அட்மாஸ்பியரை வந்து எந்த அளவுக்கு வந்து ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறது நீங்களே வந்து பாருங்க. நீ பார்த்துருப்பீங்க. நீங்க வந்து இந்த மாதிரி பார்த்து ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கா அப்படிங்கிறது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து அதிகபட்சமா வந்து இந்த கமெண்டேட்டர்ஸ் அவங்கள்ட்ட வந்து அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து அந்த விளையாட்டு மைதானத்திலேயே வந்து அதிகமா வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இந்த வீடியோல என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கமெண்டேட்டர்ஸ், இந்தியன் கமெண்டேட்டர்ஸா இருக்கட்டும் இல்ல பாகிஸ்தான் கமெண்டேட்டர்ஸா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு விளையாட்டை வந்து விளையாட்டா வந்து கன்வே பண்ணணும், ஓகேங்களா? அதை விட்டுட்டு அவங்க வந்து ஒரு டப்பா டீமு அந்த டீமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வன்மத்தை வந்து கக்கக்கூடாது. இவன் எப்பயுமே அப்படிதான் வந்து தோத்துருவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வன்மத்தையும் வந்து கக்க வேணாம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இந்த ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது வந்து ஏகப்பட்ட குழந்தைகள் வந்து பாக்குறாங்க. அவங்க மனசுல வந்து நீங்க வந்து ஒரு நஞ்சை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. பாகிஸ்தான் அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு வந்து எதிரி, குழந்தைகளுக்கு வந்து அப்படியே மனசுல வந்து பதிஞ்சிரும், ஓகேங்களா? என்னதான் வந்து அவங்க வளர்ந்தாலும் பாகிஸ்தான் அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல வந்து பதிஞ்சிரும். இதுதான் வந்து நீங்க ஏற்படுத்துற விளைவுகள் அப்படிங்கறத தெரிஞ்சுங்க. எதிர்காலத்துல வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து என்னதான் வந்து ஒன்று சேர்ந்தாலும் இந்த ஒரு விளையாட்டு மூலியமா வந்து நீங்க இந்த மாதிரி பிரிக்கிறதால கடைசி வரையும் வந்து ஒண்ணு சேராமே போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, ஓகேங்களா? அதனால உங்க விளையாட்டு அப்படிங்கிறது வந்து இன்னொரு குழந்தைக்கு வந்து விளையாட்டை கற்றுக் கொடுக்கறத தவிர வேற எந்த ஒரு மதத்தையோ ஒரு மொழியையோ வந்து கீழே வச்சு பேசி அது மூலியமா வந்து ஒரு வன்மத்தை கற்றுக் கொடுக்க கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து ஒரு மைய கருத்தா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்தியா கமெண்டேட்டர்ஸ் வந்து பாகிஸ்தானையும் பாகிஸ்தான் கமெண்டேட்டர்ஸ் வந்து இந்தியாவையும் வந்து இந்த மாதிரி மட்டம் தட்டி பேசுறது வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பிடிக்காம இருக்கு, உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ஓகேங்களா?